வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா பூஸ்ட்டில் கேக்கு தாங்க செய்ய போகிறோம். அப்படியே பொசுன்னு ஸ்பாஞ்சியாக ஒரு கேக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பூஸ்ட் பாக்கெட்டாக வாயில் போட்டுடலாம். பூஸ்ட் கேக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருளாக வச்சுருக்கோம். என்னென்னங்கிறத ஒன்றுன்னா பார்த்துடலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே கொலன்னு டால்டா வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஸ்ட் வச்சுருக்கோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பாட்டிலில் வாங்கி வச்சுருப்பாங்க, 90 ரூபா பாட்டில். இந்த பக்கம் போகும்போது ஒரு ஸ்பூனு, இந்த பக்கம் போகும்போது ஒரு ஸ்பூனு, அப்படியே போட்டு 4 நாளில் முடிஞ்சு போடும். அதனால் வந்து இப்போ வந்து 2 ரூபா பாக்கெட்டு கொண்டு வந்திருக்காங்க போல். அடுத்தா பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கேக்கு செய்கிறதுக்கு சோடா வச்சுருக்கோம். பசுமாட்டுலேருந்து கறந்த பசுமாட்டு பால். அடுத்த பார்த்தீங்கன்னா சீனியை வந்து நல்லா பவுடர் ஆக்கி குளுக்கோஸ் மாதிரி வச்சுருக்கோம். அடுத்த பார்த்தீங்கன்னா உப்பு. இன்றைக்கி உப்பை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம கேக்கே செய்ய போகிறோம். ஏன்னா நம்மள்ட்ட ஓவன் கிடையாது. இட்லி பானையில் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து உப்பு வச்சுருக்கோம் தேவையான அளவு. அடுத்த பார்த்தீங்கன்னா மைதா மாவுங்க, 1 கப்பு மைதா மாவு. அடுத்த எண்ணெய் வச்சுருக்கோம், சன்ஃப்ளவர் ஆயிலு, 4 முட்டை, கோழி போட்ட 4 முட்டை வச்சுருக்கோம். இதெல்லாம் வச்சு தாங்க இன்றைக்கி வந்து பூஸ்ட் கேக்கு செய்ய போகிறோம். செஞ்சு சுவைக்க போகிறோம். எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த உப்பை வந்து இட்லி பானையில் போட்டு அப்படியே வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணிவிட்டு வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தரன்னு எப்படி இட்லி மாவு மாதிரி செய்ய போகிறாங்க. இப்போ முதல்ல வந்து அடுப்பை பற்ற வச்சு இதை வந்து ஹீட் பண்ணிடலாங்க. கேக்கு செய்கிறதுக்கு 3 கிலோ தூளுப்பு வச்சுருக்காங்க. அந்த 3 கிலோ தூளுப்புமே அப்படியே பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இந்த உப்பு தாங்க இந்த ஹீட்டை வந்து அப்படியே கடத்தியே அந்த கேக்கை வந்து நல்லா புசுன்னு ஆக வைக்கும். வேக வைக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து இந்த உப்பு தான். இந்த உப்பை வச்சு தான் நீங்கள் வந்து கேக்கு செய்ய போகிறோம். இந்த மாதிரி பரப்பி வச்சிடலாம். இந்த பரப்பி வச்சதில் தான் இதில் வந்து நம்ம வந்து கேக்கு செய்கிற இந்த பாத்திரத்தெல்லாம் வச்சு கேக்கை செய்ய போகிறோங்க. இப்போ வந்து மூடிட்டு இப்போ வந்து அடுப்பில் வச்சு செம்மையை எரிய விட்ட போகிறோங்க. அடுத்தது வந்து மாவு ரெடி பண்ணலாம். அடுப்பு நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. உப்பு நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் அங்கே இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேக்குக்கு சரியான பதத்தில் மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து பாத்திரத்தில் ஊற்றி உள்ளே வச்சு நம்ம வந்து கேக்கு ரெடி பண்ண போகிறோம். தேவையான பொருளாக வச்சுருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா முட்டையை எடுத்துருக்கோம். 4 முட்டை வச்சுருக்கோம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஒவ்வொரு முட்டையாக சீனியை வந்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கோங்க. அந்த சீனியும் முட்டை கூட சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்க போகிறோங்க. ஒரே பக்கமாக இதே மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா தான் அப்படியே நுறையாக பொங்கி வருங்க. அதனால தான் ஒரே பக்கமாக அப்படியே அடிச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா வந்து முட்டையும் சீனியும் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா நுறை அப்படியே பொங்கி வருது பாருங்க. அப்படியே போதும். அடுத்தா பார்த்தீங்கன்னா இது கூட வந்து எண்ணெய் வச்சுருக்கோம், சன்ஃப்ளவர் ஆயில், அதை ஊற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு மைதா மாவு வச்சுருக்கோம். 1 கப்பு வச்சுருக்கோம். 1/2 கப்பு சீனி எடுத்தோம். 1 கப்பு வந்து மாவு, 4 முட்டை, பால். இது கூட வந்து ஒரு 10 பாக்கெட்டு பூஸ்ட்டை வந்து கொட்டிக்கலாங்க. 2 ரூபா பாக்கெட்டு 10 பாக்கெட்டு கொட்டிக்கிறோம். பாக்கெட்டு பூஸ்ட்டையும் கொட்டிக்கிட்டோங்க. கேக்குக்கு தேவையான அளவு உப்பு, லைட்டாக உப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சோடா உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கேக்கு நல்லா உப்பும் புதுன்னு வருங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக அப்படியே பீட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து இந்த கிண்ணத்தில் ஊற்ற போகிறோங்க. ஒரு 4 கிண்ணம் வச்சுருக்கோம். அந்த 4 கிண்ணத்துலேயும் அப்படியே ஊற்ற போகிறோம். கேக்கு செய்கிறதுக்கு பேட்ரி இப்போ ரெடி பண்ணிட்டோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா கேக்குக்கு மோல்டு நம்மள்கிட்ட கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிண்ணத்தை தாங்க எடுத்துருக்கோம். பேக்கரியிலனா அதுக்குன்னு தனியாக மோல்டு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இந்த கிண்ணத்தில் தான் நம்ம வந்து கேக்கு செய்ய போகிறோம். கேக்கு வந்து கிண்ணத்தில் ஒட்டாமல் இருக்குது. வனஸ்பதி தடவிக்க போகிறோங்க. எடுத்து அப்படி தடவிட்டோம்னா அப்படி ஒட்டாமல் வருங்க கேக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி தடவிக்கிறோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து நம்ம வந்து டால்டா தடவி வச்சுருக்க கிண்ணத்தில் ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து 4 கிண்ணத்துலையும் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து ஊற்றிட்டோங்க. இப்போ வந்து அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இட்லி பானையில் வச்சு நல்லா இதை வந்து வேக வச்சு
ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எடுக்க போகிறோம், எடுத்து சாப்பிட போகிறோம். இப்போ வந்து இட்லி பானைக்குள்ளே வந்து நம்ம உப்புக்கு மேலே வச்சு மூடிடலாங்க. இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து உப்பில் வச்சு நம்ம வந்து இப்போ வேக வச்சிடலாங்க. வந்து ஒரு எறும்பு வச்சிடலாங்க. ஒரு இது வைக்கும். இப்போ வந்து 4 கிண்ணத்தையும் உப்பு மேலே வச்சுட்டோங்க. இப்போ வந்து மூடி ஒரு மணி நேரம் எரிய விட போகிறோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம வந்து கேக்கு வெந்திருக்கா வேகலைங்கிறத பார்க்க போகிறோம். வெந்திருந்துன்னா சாப்பிட போகிறோம், வேகலாம் மறுபடியும் வச்சு வேக வைக்க போகிறோங்க. முடியலாம். இப்போ வந்து கேக்கு அடுப்பில் வச்சு 1 மணி நேரம் ஆகிட்டுங்க. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக வெந்திருக்குது. ஹீட்டு வந்து ஓவராக இருக்குது. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த கேக்கு வந்து ஆற விட போகிறோம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆகிட்டுங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி கேக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து கேக்கு ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வந்து கேக்கை எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறோங்க. ஆஹா, மாட்டுது. கேக்கு அப்படியே பிடிச்சிக்கிட்டு அடியில். ஆஹா, கருப்பாக இருக்குல்ல. அடுத்தது இது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இது கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்குது. இந்த பூஸ்ட் கேக்கு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. ஒரு கேக்கு வந்து கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்குது, அப்படி தான் தெரியுது. இன்னொரு கேக்கு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சாப்பிட போகிறேன். ஏன்னா வந்து ஹீட்டு ஒரு பக்கமாக அதிகமாக போயிட்டு போல். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்து சாப்பிட போகிறேங்க. இங்கே பாருங்க, கேக்க ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க. சூடாக இருக்குது. பூஸ்டோட வாசம் வேறு லெவலில் இருக்குது. ஃப்ளேவரு வேறுங்க, ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. பூஸ்ட்டு கேக்கு வேறு லெவலில் ரெடியாக இருக்குது. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். குக்கரில் கூட செய்யலாங்க. குக்கரில் செஞ்சாலும் இன்னும் சூப்பராக வரும். இன்றைக்கி வந்து செம்மையான ஒரு கேக்கு செஞ்சுருங்க பாருங்கள். சூப்பரான கேக்கு. நம்ம வந்து கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு கிடைக்காது. இந்த பூஸ்ட் கேக்கு வாங்கணுன்னா 300 400 ரூபாய்க்கு மேலே ஆகும். இப்போ நம்ம செஞ்சது பார்த்திங்கன்னா ரொம்பலாம் செலவு இல்லைங்க. ஒரு 150 ரூபா 200 ரூபாக்குள்ளே தான் வந்து இந்த கேக்கை செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ வந்து கேக்கை சாப்பிட்டாச்சு, மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க பார்ப்போம். பாய். இன்றைக்கி வந்து உணவளிக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து மிட்ஃபர்ட் ரோட் மினிமார்ட் அவங்க தாங்க இன்றைக்கி வந்து சாப்பாடும் கொடுக்குறாங்க. சாப்பாடு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரமும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்க பாத்திரம், அப்புறம் இந்த பாத்திரம், இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. இந்த இடத்துல வைக்க முடியலை. என்னென்ன சாப்பாடு இன்றைக்கி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா லெமன் சாதம், உருளைக்கிழங்கு கூட்டு, வாட்டர் பாட்டிலோட இன்றைக்கி வந்து சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. உணவளிச்ச அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பாத்திரம் வேறு கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. ரெக்கார்டை கொடுத்துட்டீங்களா? சாப்பிட்டீங்களாண்ணே? சரி, சாப்பிடுங்க. எத்தனை பக்கம் போட்டு கிடக்கு பாடா. காமி போதுமா தம்பி? போதுமா பாட்டி? இன்னொன்று தரவா? போதுமா?